அந்த செய்திகளைத்தான் இந்த மனித உரிமை, நம்ம காக்க வேண்டிய மனித உரிமைகளில் முதலாவது விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் பெற்றோர் உரிமையை. இந்த பெற்றோரை பற்றி திருக்குர்ஆனில் சொல்ல வசனங்களை முதல்ல ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். 17வது அத்தியாயத்தில் 24வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ கலா ரப்புக அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, உமது இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான், கட்டளை இட்டிருக்கிறான். என்ன கட்டளை இடுகிறான்? அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் இறைவன் உங்களுக்கு இட்ட கட்டளை என்னவென்று சொன்னால் அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. இது ஒரு முதல் கட்டளை. இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரை அழகான முறையில் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அல்லாஹ் தன்னை வணங்குகிற விஷயத்தை சொன்னதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைக்கு அடுத்ததாக மனிதன் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் பெற்றோருக்கு தான் கடமைப்பட்டிருக்கிறான். அதனால தான் வணக்கத்தை சொன்ன பிறகு, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன பிறகு இரண்டாவது நான் போடுகிற கட்டளை என்னவென்று சொன்னால் பில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களை அழகிய முறையில் கவனித்துக் கொள் என்று உமது இறைவன் உத்தரவிடுகிறான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் துவக்குகிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்குவது எவ்வளவு முக்கியமானதோ அதுக்கு அடுத்த நிலையில் முக்கியமானது உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அரவணைப்பது, அன்பு செலுத்துவது, கவனிப்பது, அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வது, மனம் கோணாமல் நடந்து கொள்வது, இதுகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையில் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பெற்றோரை கவனிப்பது கூட, பெற்றோர்கள் ஒரு நம்ம பெற்றோராக இருந்தாலும் அவர்கள் திடகாத்திரமாக சுயமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிற ஒரு பருவம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவங்களுக்கு சுயமாக எல்லாத்தையும் செய்ய முடியாது. சுயமாக செய்யக்கூடிய அந்த பெற்றோர்களாக இருப்பார்களே ஆனால் எதை தேவைகளை பூர்த்தி செய்து விட்டால் அவங்க சுதந்திரமாக பார்த்து கொள்வார்கள். ஒரு கட்டம் வரும், அவங்களுக்கு இயலாமல் போய்விடும், படுத்த படுக்கையாக கிடப்பார்கள். அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு செய்ய முடியாது, அவங்க தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய வேலைகளை அவங்க செய்ய முடியாது. ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் சேர்த்து ஒரு வேலை செய்வார்கள். பிறகு என்னவாயிரம், முதுமை அடைந்து விடுவார்கள். இந்த முதுமை நேரத்தில் தான் பெற்றோர்களுக்கு நீங்க செய்கிற உரிமை கடமை அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்ற? அதே வசனத்தில் இம்மா எவ்வளவுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உம்மிடத்திலே அந்த பெற்றோர் இருவருமோ அல்லது பெற்றோரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால், நீங்க இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பெற்றோர்கள் அவங்க முதுமையை ரொம்ப தள்ளாத வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்னு கேட்டால் அந்த முதுமை அடைந்த பிறகு சீ என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அவர்கள்ட்ட வரும். ஏன்னா வயசாக வயசாக அவங்களுடைய அந்த சிந்திக்கிற திறன், பேசுகிற திறன் எல்லாம் குறைந்து போய்விடும். ஒன்று கிடக்க ஒன்று பேசுவார்கள். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது என்ன செய்ய, நம்ம கோபம் வரும். அவர்கள் நடக்கிறது செயலை பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சேட்டை மாதிரி நமக்கு தெரிந்து என்ன செய்ய, நம்ம கோபம் வரும். கோபம் சீ என்று அந்த தாயாரை தந்தையாரை என்ன செய்யறாங்க, திட்டிடுறாங்க. இது திட்டலாமா? எந்த ஒரு கட்டத்திலையும். ஏன்னு கேட்டால் அந்த பெற்றோர்கள் அவங்க மலஜலம் கழித்து அதிலே படுக்கையில் இருப்பார்கள், நாற்றம் எடுக்கும், அதை பார்க்க உள்ள மூக்கை பொத்திக்கொண்டு போக வேண்டிய நிலையில் இருப்பார்கள். அப்படி இருந்தால் நமக்கு என்ன செய்யும், நமக்கு கோபம் வரும். கோபம் என்ன செய்யணும், சி அப்படி என்ற வார்த்தையை சொல்லிடுவோம். சீங்கிறது உதாரணத்துக்குள்ள வார்த்தை. இந்த மாதிரி ஒரு அருவருப்பை காட்டக்கூடிய எந்த ஒரு வார்த்தை வேண்டாலும் சொல்லக்கூடாது. அப்ப உலாத்தக்குள்ளகமா உஃபின், சி என்று நீ சொல்லாதே. அப்ப நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாம என்னென்ன சேட்டைகள்லாம் செஞ்சோமோ அதையெல்லாம் அவங்க சகித்து கொண்டாங்கல்ல. நாம மலஜலம் கழித்தோம் என்று சொன்னால் அதை அவர்கள் தங்கள் கைகளால் சுத்தப்படுத்தான் உங்களை எல்லாம் வளர்த்தார்கள். அவங்க இந்த மாதிரி அருவருப்பு பெற்றார்களா? உங்க தாய் தந்தையர்கள் நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சுட்டான், தள்ளாத வயசுல கொண்டு போய் சேர்த்து விட்டான். அப்ப என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நம்ம அந்த பெற்றோர் என்கிற ஒரு விஷயம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடணும். அது அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்குது, துர்வாடையா இருக்கு, இதெல்லாம் மறந்துடணும். இது பெற்றோர். பெற்றோர் என்றால் எனக்கு உயிரினும் மேலானவர்கள், அவர்களை கவனிப்பது அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னா அதெல்லாம் துர்வாடையா நாற்றமா நமக்கு தெரியுமா? நம்ம பிள்ளையுடைய மலஜலம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம மடியில மலஜலம் கழித்தால் அதை நம்ம அருவருப்பாக நினைப்போமா? அதனால அந்த குழந்தையை அடிப்போமா? அந்த குழந்தையை வெறுத்து விடுவோமா? வெறுத்து விட மாட்டோம். ஏன்? அந்த பாசம் அன்பு வந்துருச்சுன்னு சொன்னா அதெல்லாம் மறக்க செஞ்சிடும். அப்ப நீங்க பெற்றோர் மீது உண்மையா அன்பு செலுத்திட்டீங்கன்னு சொன்னா அவங்கள குழந்தை நிலையில நீங்க பார்க்கணும்.
இது ஒரு குழந்தை. நீங்கள் ஒரு பிள்ளை, நீங்கள் பெற்றோர்கள் முதுமையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கே குழந்தைகள் இருப்பார்கள். உங்கள் குழந்தைக்கு இப்படி நடக்கிறீங்க. இந்த பெற்றோர் செய்கிற அந்த வயசான காலத்தில் தடுமாறி மறதி நோய் வந்து உன்னோட கொண்டு பேசுகிறாங்களே, அந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் அதே கட்டத்தில் உங்கள் பிள்ளைங்க மட்டும் பேசுவாங்க. அதை ரசிக்கிறீங்க, இதை கோவப்படுறீங்க. உங்களுக்கு பிள்ளைகள்னு ஒன்று இருக்கு, குழந்தைன்னு ஒன்று இருக்கும், உங்கள் பெற்றோர் இருப்பாங்க. நடுவில் இருக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் குழந்தைகள் வந்து உங்களை போடான்னு சொல்லணும், வாடான்னு சொல்லணும், அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க. நீங்கள் சொல்ல கேட்க மாட்டாங்க குழந்தைகள். அப்போ என்ன செய்றீங்க? அதுலேயும் ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள். அதே நிலையில் தான் உங்கள் பெற்றோர் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஏன் அப்படி கோபம் வருது? அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறார்கள்? தள்ளாத வயசும் சிறு குழந்தை வயசும் ஒரே மாதிரி தான். தள்ளாத வயசுக்கு வரும்பொழுது இப்படி குழந்தையாக இருக்கும் பொழுது பல்லு இல்லை, தள்ளாத வயசாக இருக்கும் போதும் பல்லு கிடையாது, குழந்தையாக இருக்கும் பொழுது பேச தெரியாது. தள்ளாத வயசு வந்துருச்சுன்னா பல்லு போனால் சொல்லு போச்சுமாங்க, ஒழுங்காக பேச்சு வராது. சாப்பிட்ட உணவு குழந்தைகளுக்கு மென்மையான உணவு கொடுப்போம், அதுவே ஜீரணமாகிறது கஷ்டப்படும். இவர்களுக்கு அந்த மாதிரி ஜீரண சக்தி குறைந்து போய்விடும், யாபக சக்தி குறைந்து போய்விடும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டால், நம்ம பெற்றோர் குழந்தை, ஒரு குழந்தை பெரிய பெரிய குழந்தை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி நினைத்து பார்த்தால் வெறுப்பான ஒருத்தன் தன்னுடைய பெற்றோர் மீது வெறுப்பு கொள்ள முடியுமா? அப்போ நீ ஒரே நேரத்தில் அல்ல ரெண்டையும் பார்ப்பான்ல. உன் பிள்ளை செய்யும் பொழுது இதே சேட்டையை செஞ்சா நீ ரசிக்கிற, உன் தந்தை அந்த பிள்ளை அளவுடைய அவருடைய நிலைமை இறங்கிய பிறகு நீ வெறுக்கிறாய். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான்? ஒமன் அம்மிருகு நக்கிசு ஃபில் ஹல்க், யாருக்கு அதிக வாழ்நாளை கொடுக்குறோமோ அவனுடைய படைப்பை ரிவர்ஸில் தலைகீழாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? இப்படி வளர்ந்துக்கிட்டே போவான், ஒரு கட்டத்துக்கு இறங்கிக்கிட்டே வருவான். ஏறுமுகமாக மனிதனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கு. ஒரு கட்டத்தை அடைந்த பிறகு 40 வயசு அடைந்த பிறகு அப்புறமேல இறங்கிக்கிட்டே வரும். அவனுடைய ஆற்றல், சக்தி, பலம், சிந்தனை, நினைவாற்றல், நடவடிக்கை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். சைஸு தான் பெருசாக இருப்பானே தவிர ஆளு அப்படி குழந்தை தான். அப்போ அந்த மாதிரி ஆகிரும் பொழுது எப்படி உங்களுக்கு அந்த பெற்றோர்களை வந்து உதாசீனப்படுத்த முடிகிறது? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, முதுமையை அடைந்த பிறகுதான் நீங்கள் வெறுக்க வேண்டிய அளவுக்கு நிலைமையெல்லாம் ஏற்படும். அது ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், பெற்றோர் மீது உண்மையில் உங்களுக்கு அன்பு இல்லை. உங்கள் குழந்தையை அன்பு வலிக்கிறது போல உங்கள் குழந்தையின் மீது எப்படி அன்பு இருக்குமோ அந்த மாதிரி அன்பு இருந்தால் உங்களால் வெறுக்க முடியாது. அல்லாஹ் அதுதான் சொல்றான், ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், சீ என்று சொல்லாதே, வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாத, வெறுக்க செய்யாத. அவங்கள வெறுப்படைகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. போவாங்கிறது, சனிங்கிறது, தொலைஞ்சு போங்கிறது, என்னைக்கு போய் செத்து போவேன், என்னைக்கு நீ போய் நான் உன்னை என்னை கொண்டே புதைக்கிறது இங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதனால சொல்லுவார்கள், நோம்பலாம் வைப்பார்கள். அப்போ இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்று நினைக்கிறார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இதே வசனத்தில், குல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள்ட்ட கண்ணியமான பேச்சை தான் பேச வேண்டும். அன்றைக்கு அவங்கள்ட்ட வலிமை இருக்கும் பொழுது, நீங்கள் சின்ன ஆளாக இருக்கும்போது, அவங்க தயவை எதிர்பார்த்து இருக்கும் பொழுது, தந்தையை தாய் எப்படி மரியாதையாக பேசுனீங்க? அவங்க தயவு உங்களுக்கு தேவை என்று இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்ணியமாக பேசுனீங்க, மரியாதையாக பேசுனீங்க. இப்போ அவருக்கு சம்பாதிக்க முடியாது, உங்களை கண்டிக்க முடியாது, உங்களை அடிக்க முடியாது, உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுக்கு உதவ முடியாது எங்கள் நிலை வந்த உடனே அப்படியே அந்த கண்ணியமெல்லாம் போவா என்று சொல்லி அவங்கள வந்து ஏகவசனத்தில் பேசுவது, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. மரியாதை குறைவாக பேசுவது. எந்த நிலையில் அவங்களை இருந்தாலும் அவங்க உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய பெற்றோர். அதனால் நல்லா சொல்லி காட்டுறான், குல்லஹுமா கௌலன் கரீமா, அந்த 2 பேரிடத்திலையும் கண்ணியமான மதிப்புக்குரிய ஒரு சொல்லைத்தான் நீங்கள் பேச வேண்டும். ஒரு ஆளை கண்ணியமாக நீங்கள் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை பார்க்க போறீங்க, அவர் எப்படி பேசுவீங்க? மரியாதை கொடுத்து பேசுவீங்கல்ல. ஒரு அமைச்சரை சந்திக்க போறீங்க, ஒரு கலெக்டரை சந்திக்க போறீங்க, அல்ல ஊர் ஜமாத் தலைவரை சந்திக்க போறீங்க, அவரிடத்துல நீங்க என்ன மாதிரி பேசுவீங்க? மரியாதை கொடுத்து பேசுவீங்கல்ல. இவர் தள்ளாத வயசுல தந்தையோ தாயோ படுத்து கிடந்தார்னு சொன்னா உங்க உள்ளத்துல அந்த தோற்றம் வரக்கூடாது. உங்களை பெற்று ஆளாக்கி வளர்த்தவர்கள் அவர்கள், அவர்களை மதிக்க வேண்டியது அல்லாஹ் நமக்கிட்ட ஒரு உத்தரவு என்று நினைத்து கொண்டால் நம்மால் அப்படி நடக்க முடியாது. கண்ணியமா பேசுவோம். குல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான பேச்சை அவங்கள்ட்ட நீ பேசு அப்படி நல்லா சொல்றான். அதுக்கடுத்து எல்லாம் சொல்றான், வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவங்கள்ட்ட இரக்கத்தோடு பணிவு என்னும் சிறகை தாழ்த்து. சிறகை தாழ்த்துவது என்பது இந்த பறவைகள் இருக்கும் இல்லையா, கையை வீச வீச என்ன செய்யணும், மேலே போயிட்டே இருக்கும். சிறகை தாழ்த்துனா கீழே வந்துடும். அப்போ கீழே வர்றதுக்கு உதாரணமாக இந்த இலக்கியத்தில், அரபு இலக்கியத்தில் இது சொல்லுவாங்க.
அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்க பெற்றோர்கள்ட்ட நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய சிறகை தாழ்த்தி கொள்ள, மேல பறக்க நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு மேலேறி செல்வது நினைக்கக்கூடாது. பறவைகள் எப்படி சிறகை தாழ்த்திய உடனே பறக்க முடியாமல் கீழே வந்து உட்கார்ந்து விடுகிறதோ, அந்த மாதிரி உங்கள் பெற்றோர்கள்ட்ட உங்க சிறகை தாழ்த்தி கொள்ளுங்க. உங்களுக்கு ஏழும், சிறகடித்து உங்களுக்கு பறக்க முடியும், சிறகை வீசி எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போக முடியும், அவங்களை மிஞ்ச முடியும். அவங்க முன்னிலையில் நீங்க என்னவா இருக்கணும்னு கேட்டா, ஒரு கோழி குஞ்சாக மாறிவிட வேண்டும். நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அது கூட ரஹமத்தினால், அன்புனால் அது வர வேண்டும். அன்பின் காரணமாக நீங்கள் பணிவு என்னும் சிறகை தாழ்த்துங்கள் அந்த ரெண்டு பேர் மத்தியில. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுகிறான், வக்குல், மேலும் நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த பெற்றோர் இருவரும் எப்படி எனக்கு இரக்கம் காட்டினார்களோ, எப்படி என் மீது கருணை காட்டினார்களோ, அந்த மாதிரி இறைவா நீனும் கருணை காட்டு. அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்ய வேண்டும், பெற்றோரை கவனிக்க வேண்டும், அதோடு நன்றியோடு நினைத்து பார்க்கணும். எப்படி இறைவா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் தாய் தந்தையர்கள் எப்படி என்னை கவனித்தார்கள், எவ்வளவு அன்பாக அரவணைத்துக் கொண்டார்கள், எவ்வளவு பாசமொழி பொழிந்தார்கள், என்னுடைய ஒவ்வொரு தேவை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார்கள் என்பது போல இறைவா நீ என் தாயார் தந்தைக்கு நீ செய், நீ அருள் புரிவாயாக. ரப்பி இறைவா இரஹமுஹுமா, இந்த ரெண்டு பேருக்கும் அருள் புரிவாயாக. கமா ரப்பயானி சகீரா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படி என்னை இந்த பெற்றோர்கள் வந்து அன்பாக அரவணைப்பாக என்னை கவனித்துக் கொண்டார்களோ அந்த மாதிரி நீ கவனிப்பாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 17வது அத்தியாயத்தில் 23, 24 வசனங்களில் சொல்கிறான். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இறைவனை வணங்குவதை பற்றி சொன்னது ஒரு சின்ன வரிதான். பெற்றோரை கவனிக்கிற விஷயத்தில் அதிகமாக இந்த 2 வசனம் சொல்லி காட்டுறோம். கதா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். ஒரு வரிதான். பெற்றோரை சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு என்ன செய்யணும், அதிகமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும், முதுமையில் கவனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அவங்கள வந்து கண்ணியமா பேசணும், வெறுத்தரக்கூடாது, பணிவோடு அவங்கள்ட்ட இருக்க வேண்டும், இறைவன்ட்டு அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மாதிரியான ஒழுங்குகளை எல்லாம் சொல்லுகிறான். இதெல்லாம் நம்ம செய்கிறோமா, இதெல்லாம் நம்ம செய்ய முடியுதான்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யறான்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தில், குர்ஆன்ல உள்ளதா சொல்லிட்டு அப்புறம் ஹதீஸுக்கு போய்ட்டு விளக்கங்களை அடுத்து பார்த்துக்குவோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 31வது சூறாவில் 15வது வசனம், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, மனிதர்களுக்கு அவனுடைய பெற்றோரை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து நாம் வலியுறுத்துகிறோம். மனிதனுக்கு உன்னுடைய தாய் தந்தையை பற்றி நான் படைச்ச இறைவன் வலியுறுத்துகிறேன். அப்படி என்ன அர்த்தம், இதை மீறினா நான் வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்கொள்வேன் அர்த்தம். வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோருக்கு நல்லது செய்யும்படி மனிதனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனுடைய தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு இவனை சுமந்தாள். இவனை அல்லாஹ் வந்து அதை உன்னை அந்த பெற்றோரை கவனிப்பதற்கு ஒரு ரீசனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏண்டா உன்னை அந்த குழந்தையா இருக்கும் உன்னை சுமந்தால அது ஒரு ஜாலியாக இருந்துச்சா, சந்தோஷமாக இருந்துச்சா, அதில் என்ன மாதிரியான கஷ்டமெல்லாம் அவர் பட்டா. ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு தான் இந்த அவனுடைய தாயார் வந்து அவனை சுமந்தாள். அதை நினைச்சு பார்க்க சொல்றான். உன் தாய் வந்து உன்னை சுமந்தாள்ல, உன்னை சுமந்த காரணத்தினால் அவள் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டா. நீ வரணும், இந்த உலகத்தில் வாழணும் என்பதற்காக வேண்டி, நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உன்னை கொண்டாந்து உலகத்தில் பாதுகாப்பாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் பட்ட கஷ்டம் என்ன. அவள் வந்து குழந்தையை சுமந்ததில் இருந்து அவளுக்கு வேண்டிய உணவை கூட அவள் சாப்பிட முடியாது. சில மாதங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் வாந்தி வரும், அது மசக்கைன்னு சொல்வார்கள். அதை சகித்து கொள்கிறாள். அவளுக்கு தேவையான உணவை கூட சாப்பிட முடியாமல் அதில் சிரமப்படுகிறாள். அந்த குழந்தையை வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக மற்றவர்களைப் போல இயல்பாக அவளால் நடக்க முடியுமா? மற்றவங்களை போல நடக்க முடியாது, மற்றவங்களை போல ஓட முடியாது, மற்றவர்களை போல ஒரு நிமிர்ந்து படுக்கவாது முடியுமா? முடியாது. அப்ப இந்த குழந்தையை சுமந்து கொண்ட காரணத்தினால் அவள் என்ன செய்யறா, பலவிதமான சிரமங்களை பலவிதமான கஷ்டங்களையும் உனக்காக அவள் சுமந்து கொள்கிறாள். கடைசியில் என்ன செய்யறான்னு கேட்டா, உன்னை பெற்று எடுக்கிறாள். அதுக்கு நிகரான ஒரு கஷ்டம் இருக்குதா? உன்னை வந்து கடைசியை பெற்றெடுக்கிறாளே, மரணத்தினுடைய விளிம்புக்கு சென்று பெற்றெடுக்கிறாள். அப்ப இந்த குழந்தையை நம்ம வந்து சுமந்து விட்டோம். இந்த சுமந்த குழந்தையை சிறப்பான முறையில் அதை வந்து பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவள் படுகிற கஷ்டத்தை உங்க வீடுகளில் நீங்க பார்க்க வேண்டும். உங்க தாயை கவனிக்கிறீங்களே, நீங்கள் இப்ப வயசு வந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்கல்ல, அப்ப உங்க மனைவி ஒரு குழந்தையை சுமந்திருக்கும் போது அவள் பட்ட கஷ்டத்தை நீங்க பார்த்தீங்களா இல்லையா?
உங்கள் பிள்ளைய உங்கள் மனைவிமார்கள் சுமந்திருக்கும் பொழுது உங்கள் மனைவிமார்கள் வந்து நேற்று எப்படி இருந்தார்கள்? சிட்டு போல ஓடிக்கொண்டிருந்தார்கள். உங்கள் குழந்தையை சுமந்த பிறகு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தியாகம் செய்கிறார்கள், எவ்வளோ கஷ்டத்தை சுமந்து கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, உங்கள் மனைவிடத்தில் பார்க்குறீங்க. அதுலேருந்து என்ன பாடம் பெறணும்? உங்கள் மனைவி மீது பாசம் வைப்பதற்கு அதை ஒரு கருவி ஆக்கிக் கொள்கிறீர்கள். ஆக்குங்கள், பரவாயில்லை, செய்யலாம். அதே நேரத்தில் என்ன நினைக்கணும் என்றால், இந்த மாதிரி தானே எங்கள் அம்மாவும் என்னை பெற்றிருப்பாங்க, இந்த சிரமங்களை எல்லாம் என்னுடைய தாயும் எனக்காக பட்டிருப்பார்களா இல்லையா? அந்த சிரமங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் நினைத்து பார்க்க சொல்கிறான். அந்த பெற்றதுக்கு பிறகு கூட முடிஞ்சு போச்சா சுமக்கிறதுன்னு சொல்லி இல்லை, அதுக்கு பிறகும் தான் சுமக்கிறார்கள். பெற்று எடுத்து வெளியே போட்ட பிறகு கூட அவங்க தான் சுமக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு உங்கள் சாப்பாட்டை உங்களுக்கு சாப்பிட முடியாது, அவங்க தான் அந்த சாப்பாட்டை ஊட்டி விடுவார்கள். உங்கள் ட்ரெஸ்ஸை உங்களுக்கு போட முடியாது, உங்களுக்கு குளிக்க தெரியாது, உங்களுக்கு மலை ஜலம் கழிக்கவும் தெரியாது, அதை சுத்தப்படுத்தவும் தெரியாது. இப்படி எல்லாவற்றையும் கவனித்து உங்களை பேணக்கூடியவராக உங்கள் தாய் இருந்தாரா இல்லையா? உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறத கண்ணால் பார்க்குறீங்கல்ல? அப்படி பார்க்கும் பொழுது இது மாதிரி தானே என்னுடைய தாயாரும் என்னை வளர்த்திருப்பார்கள். அவங்க ஒழுங்காக தூங்கியிருப்பாங்களா? குழந்தையை பெற்ற பிறகு அந்த தாய்மார்கள் வந்து தூங்க மாட்டாங்க. ஏன்? எந்த நேரம் புல் அழுவுமோ, எறும்பு கடிச்சிருமோ, வயிற்று வலிச்சு அழுவுமோ என்று அவங்களுடைய கவனமெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டால் அந்த குழந்தையின் மீது தான் இருக்கும். அடித்து போட்டாலும் எந்திரிக்காத அளவுக்கு தூங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட குழந்தையை பெற்ற பிறகு அந்த குழந்தையோட சிறு அசைவை கூட அவர்கள் உணரக்கூடிய வகையில் என்ன செய்கிறது? அவங்களுடைய கவனம் முழுசதில் இருக்கிறது. தூங்கும் நேரத்தில் கூட தன்னுடைய முழு கவனமும் எங்கே இருக்கும்னு கேட்டால் குழந்தையின் மீது மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களை பாதுகாத்து வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவ்வளவு சிரமத்தை சுமக்கிறார்கள். ஓ ஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, அதுக்கப்புறம் 2 வருஷம் உங்களுக்கு பால் விட்டு அவங்கள வளர்க்கிறார். அவள் பால் ஊட்டுவதற்காக வேண்டி, பால் ஊட்டுதல்ங்கிற என்ன? அவள் உண்ணுகிற உணவை அவள் தன் உடம்புக்கு எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு அந்த அவள் சாப்பிடுகிற உணவெல்லாம் பாலாக உற்பத்தியாகி வருகிறது, நீங்கள் அதை உட்கொண்டு வளர்கிறீர்கள். அப்போ அவளுக்கு அவளுடைய சக்திக்கு போவதை விட நீங்கள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த பால் கூட்டுற தன்மையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய உடலில் இருந்து சுரக்கக்கூடிய பாலைத்தானே குடிச்சு வளர்ந்தோம். நம்முடைய உணவு கடையில் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன ஆகிருக்கு? அல்லாஹ் வந்து என்ன செய்யல, அந்த மாதிரிலாம் கலப்படம் இல்லாமல் சுத்தமான சத்தான உணவை நம்முடைய தாயுடைய உடலில் சுரக்க செய்து நமக்கு தந்திருக்கிறானே, அதையெல்லாம் அந்த அம்மா வந்து நமக்காகத்தானே செஞ்சாங்க என்று நினைத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு நன்றி அவங்கள வெறுக்க வைக்கவே செய்யாது. அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் வெறுக்க வைக்காது. இது சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்? அனிஸ் குருளி ஒளி வாலி தைக்க, நான் மனிதனுக்கு வசியத்து பண்ணுகிறேன், வலியுறுத்துகிறேன். அவனை வந்து அவனுடைய தாய் வந்து ரொம்ப சிரமத்தோடு தான் பெற்றெடுத்திருக்கிறாள், கஷ்டப்பட்டிருக்கிறாள், பால் ஊட்டியிருக்கிறாள். அதை சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்டா? அனிஸ் குருளி ஒளி வாலி தைக்க, எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. எனக்குன்னா அல்ல சொல்றான், எனக்கு படைத்தவனாகி எனக்கும் நீ என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். உன் பெற்றோருக்கும். சுக்குர் என்பது, நன்றி என்பது அல்லாஹ் கூறியது என்று நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்டா? அவனே எனக்கு நன்றி செலுத்து. ஏன்? ஒன்றுமே இல்லாதவனை நான் தான் உருவாக்கிறேன். ஆகு என்ற உத்தரவு இன்னொன்று உண்டாக்கி இருக்கிறேன். ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தாய், எதுவுமாக இல்லாமல் இருந்தே உன்னை நான் வந்து படைத்திருக்கிறேன்ல, அதற்காக வேண்டி படைத்திருக்கிறவனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நீ பிறப்பதற்கு முன்னாடி நான் செய்திருக்கிறேன். உன் தாயிடத்தில் இந்த மாதிரி தன்மைகளை எல்லாம் கூட அமைத்து நான் தான் உன்னை வளர்த்திருக்கிறேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் நன்றி செலுத்து. ஒளி வாலி தைக்க ரெண்டை இணைச்சி எல்லாம் சொல்றான். அனிஸ் குர்லி ஒளி வாலி தைக்க, எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. இளையல் மசீர், அப்போ என்னிடத்தான் திரும்பி ஒரு நாளாக எச்சரிக்கிறான். அப்போ இதில் என்ன விஷயம்? உன் தாயாரை நீ கவனிக்கிறது வந்து எதை யாருக்கோ செய்கிற உதவி நினைச்சுக்கிறாத, நீ இதை பரோபகாரம் செய்கிற நினைக்காத, செஞ்சதுக்கு பிரதிபலம் தான் நீ செய்கிற. உன் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது என்னன்னு கேட்டால், உன்னை செஞ்சிருக்கிறாங்கல்ல, உன்னை சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்போ நன்றி செலுத்துவதற்கு தான் நீ செய்கிற நினைத்தாயானால் உன்னால் உங்களை வெறுக்க முடியாது. நம்ம நன்றி செலுத்துகிற விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? இவ்வளவு பெரிய தியாகம் செய்த தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தாத ஒருத்தன் உலகத்தில் அற்பமான உதவிகளை யாரிடமாவது பெற்றுவிட்டால் அவனுக்கு கூளை கும்பிடு போடுகிறான். ஒருத்தன் ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு 100 ரூபாய் தந்து உதவிட்டால் சொல்லுங்க ஜமாங்கிறான். ஒரு 100 ரூபாய் ஒருத்தன் கடன் தந்து விட்டான் என்று சொன்னால், இவனுடைய படிப்புக்கு எவனாவது ஒரு உதவி செய்து விட்டான் என்று சொன்னால், ஒருவேளை சாப்பாடை வாங்கி கொடுத்து விட்டான் என்று சொன்னால், இவன் என்ன செய்யறான்? அப்படியே அவனுக்கு ஒரு மதிக்கக்கூடியவனாக, நன்றி செலுத்தக்கூடியவனாக மனிதன் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அட இதெல்லாம் ஒரு அந்த தாய் தந்தை உனக்கு செஞ்சவர் கம்பேர் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா?
அற்பத்திலும் அற்பமான உதவி செய்தவர்களுக்கெல்லாம் நீ என்ன செய்கிற? நன்றி செலுத்துகிறாய். சின்ன சின்ன உதவிகளை மனிதரிடத்தை பெற்றுவிட்டு அவர்களுக்காக நீ என்ன செய்கிற? நன்றி செலுத்தக்கூடியவனாக அவங்களை கண்டா பள்ளியிலிக்கிற, கூளை கும்பிடு போடுகிறாய், குனிந்து மரியாதை செய்கிறாய். இந்த அளவுக்கு நீ நன்றி செலுத்துகிற தன்மை உடம்புல இருக்கிறது. ஆனால் யாருக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும்? பெற்றோருக்கு செலுத்து. எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லிவிட்டு அடுத்துதான் முக்கியமான அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை வைக்கிறான். இளையல் மசீர், என்னிடத்தில் தான் திரும்பி வரணும். இந்த வார்த்தை எதுக்கு சொல்றான்? இதை செய்யலைன்னா நான் பார்த்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ செய்யின்னு போகிற போக்கில் அறிவுரை சொல்லிட்டு எல்லாம் போகல. உன் பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்தாவிட்டால், எனக்கு நன்றி செலுத்தாவிட்டால் இதோட கதை முடிஞ்சு நினைக்காத. திரும்ப உன்னை நான் எழுப்புவேன். உலகத்தையெல்லாம் அழித்த பிறகு மறுமையில் எழுப்பி உன்னை விசாரிப்பேன். விசாரிக்கும் என்கிட்ட தான் வருவேன். என்கிட்ட வரும்போது இதை கேட்பேன், இதுக்கு பனிஷ்மெண்ட் தருவேன், இதை கொஸ்டின் பண்ணுவேன். அதுக்கு தான் இது அல்ல அங்கே சேர்க்கிறான். எனக்கும் பெற்றோருக்கும் என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். இளையல் மசீர், திரும்பி வருவது என்னிடம்தான், என்னிடம் நீ திரும்பி வர வேண்டும் என்று எல்லாம் என்ன செய்யறான்? பெற்றோரை மதிக்கிற விஷயத்தில் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை. மறுமையில் உங்களை பாதிக்குங்கிற அளவுக்கு பெற்றோர் நீங்கள் சரியாக நடக்கலை என்று சொன்னால் என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் வரணுங்கிற அவ்வளோ அர்த்தம் அடங்கி இருக்குது. என்னிடத்தில் தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது, அவ்வளோ அர்த்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெற்றோரா இறைவனாண்டு சில நேரங்களில் வந்துவிடும். பெற்றோர்களை இப்போ கவனிக்க வேண்டும்ங்கிற விஷயத்தில் சில நேரத்தில் என்ன வரும் என்று கேட்டால், பெற்றோர் சொல்கிற விஷயம் இறைவன் சொல்கிற விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கும். பெற்றோர்கள் இறைவனுக்கு எதிரான காரியங்களை செய்யுமாறு உங்களை சொல்லி விடுவார்கள். அந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்னை வச்சுக்கணும். முதலிடம் உங்கள் பெற்றோர் முதலிடம் தான். அதை விட முதலிடம் யார் என்று கேட்டால், படைத்த இறைவனாய் நான் உங்களுக்கு முதலிடத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், பெற்றோரை கவனிப்பதற்கு ஒரு விஷயம்தான் அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போ. பெற்றோர் சொல்றது உனக்கு அநியாயமா தெரியுதா? உனக்கு பெரிய கஷ்டம் தரக்கூடிய ஒரு உத்தரவு உனக்கு போடுறாங்களா? கேளு. எதுல மட்டும் நீ கேட்கக்கூடாது, அந்த பெற்றோரையும் உன்னை ஒருத்த படைச்சிருக்கான்ல இறைவன், அந்த இறைவன் விஷயமாக அவர்கள் தவறான ஒரு கொள்கையை, தவறான போதனையை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மாத்திரம் கட்டுப்படாது. அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்றான், ஜாகதாக்க, உன்னை பெற்றோர்கள் வலியுறுத்துவார்களே ஆனால் அலா அன் துஸ்ரி கபி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவற்ற விஷயங்களை எல்லாம் எனக்கு இணையாக ஆக்கும்படி பெற்றோர்கள் உன்னை வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால் ஃபலா துதியுஹுமா, அவங்களுக்கு கட்டுப்படாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பெற்றோரை விட எனக்கு முதலிடத்தை வச்சுக்க. அப்போ நான் சொல்வதற்கு பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தப்பான ஒரு கல்யாணத்தில் வரதட்சணை வாங்கணும் பெற்றோர் சொல்கிறாங்க. பெற்றோரை மதிக்கத்தான் வேணும். ஆனால் வரதட்சணை வாங்குங்கிற விஷயத்தில் அந்த கட்டளைக்கு மேலே வேற ஒரு கட்டளை நிற்கிறது, வாங்காதேண்டு. நீ மகர் கொடுன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. ஆத்தும் நிசா சதுகாத்திக்கின்ற நிகழா, உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் மனைவிமார்களுக்கு அழகான முறையில் மகரை மணக்குடை வழங்கி விடுங்கள் அப்படின்னு நல்லா கட்டளை இருக்கிறான். அல்லாஹ் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது கொடு என்று சொல்லுகிறான், உங்கள் பெற்றோர்கள் வாங்கு என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் தான் பெற்றோரை ஓவர்டேக் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்தில் தான் நீங்கள் எனக்கு எல்லாம் முக்கியம்தான், ஆனால் உங்களோட என் இறைவன் பெரியவன், என் இறைவன் எனக்கு முக்கியமானவன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்? அந்த இடத்தில் கட்டுப்பட்டு விடக்கூடாது. பெற்றோரா இறைவனாங்கிற கேள்வி வராத வரைக்கும் உங்களுக்கு முதலிடம் பெற்றோர் தான். பெற்றோரா அல்லாவா பெற்றோரா என்கிற ஒரு கேள்வி சில இடங்கள்ல வரும். அப்படி வரும்போது மாத்திரம்தான் நீங்கள் முதலிடத்தில் அல்லாஹ்வை வைக்க வேண்டும், அடுத்த இடத்தில் பெற்றோரை வைக்க வேண்டும். உங்க பெற்றோர் என்ன செய்யறாரு? உங்க தகப்பனாரு வட்டி வாங்குறாரு, அந்த வட்டிக்கு வசூல் பண்ணிட்டுவான்னு சொல்றாரு, வட்டி தொழில் பண்றாரு, நீ தான் போய் கலெக்ஷன் பண்ணிட்டுவான்னு சொல்றாரு. இது அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம். வட்டி வாங்குறது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாரதூரமான ஒரு குற்றம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்ற ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். இந்த விஷயத்தை உங்க பெற்றோர்ல தாயோ தந்தையோ என்ன செய்யறாங்க? உங்களுக்கு வற்புறுத்துகிறார்கள். அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அத்தா சொல்லிட்டார்ல என்று செய்யலாமான்னு செய்யக்கூடாது. ஏன்? அங்க அல்லாஹ் அத்தாவுக்கு அம்மாவுக்கு மேல பெரிய சக்தியாக இறைவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு வேற கட்டளை போடுகிறான். அப்ப இந்த தாய் தந்தை உங்களை கவனித்ததற்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டா, அல்லாஹ் அவங்கள படைச்சது தானே, அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய இடத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் பெற்றோரை மீறலாம். பெற்றோரை மீறுறது என்பது இந்த ஒரே விஷயம் தான். எந்த விஷயம்? அல்லாஹ் சொல்றதுக்கு மாத்தமா சொல்றாங்களா, மீறிட வேண்டியதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா அல்லாஹ் சொன்னதானே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள்னா சுயமாக சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முதல்ல எது நிற்கணும்?
அது வந்து ஃபர்ஸ்ட்ல நிற்கணும். அப்புறம் தான் பெற்றோர்கள்லாம். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. லா யூமின் அஹதுக்கும், அல்லாஹ் மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது. லா யூமின் அஹதுக்கும், ஒருவன் மூமினாக ஆக முடியாது. ஹத்தா அகூன் அஹப்ப இலைஹி, நான் வந்து அவனுக்கு விருப்பமாக வேண்டும். முகமது ஆகிய அல்லாஹ்வின் தூதராகிய நான் ஒரு மனிதனுக்கு அதிக விருப்பம் உள்ளவனாக வேண்டும். எதை விட? மின் வலதிகி, அவன் பெற்ற பிள்ளையை விட, வாலிதிகி, அவனுடைய பெற்றோரை விட, ஒன்னாசி அஜ்மஈன், அகில உலகத்து மக்களை விட நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் முகமது ஆகிய அல்லாஹ்வின் தூதராகிய அவர்கள் தான் எனக்கு மனிதர்களில் முதலிடம். ஒட்டுமொத்தமாக முதலிடம் ரப்புல் ஆலமீன் இறைவன். மனித குலத்தில் எனக்கு யார் ஃபர்ஸ்ட் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். ஏன்னு கேட்டால் அவர் சுயமாக உங்களுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. மார்க்கம் என்று அவங்க சொன்னது எல்லாமே அல்லாஹ் சொன்னது தான். அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியைத்தான் நமக்கு வாங்கி தருகிறார்கள். அப்போ நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமாக பெற்றோர்கள் ஒன்றை சொல்வார்களேயானால் அதை நம்ம கேட்கக்கூடாது. இதில் கேட்க மாட்டேன், இது அல்லாஹ் தான் கேட்பேன், உங்கள் சொல்ல கேட்க முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒயின் ஜாகதாக்க அலா அன் துஸ்ரி கபி மாலை சில கபி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத அறிவற்ற விஷயங்களை எனக்கு நிகராக ஈக்குவலாக ஆக்கும்படி உன் பெற்றோர் வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால் ஃபலா துதியுகுமா, அந்த ரெண்டு பேர் சொல்லி கேட்காதே. ஓ சாஹிபுகுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, அதே நேரத்தில் துன்யாவில் உலக விஷயத்தில் அழகான முறையில் அவங்கள்ட்ட தோழமையாக இருந்துக்க. அதை சொல்லிட்ட காரணத்தில் வெறுத்து சில பேர் சரி அவங்க கொள்கை பிடிப்புன்னு நினைத்து கொண்டு அவங்க வரதட்சணை வாங்க சொல்லுவாங்க. இவர் வாங்க மாட்டேன் பாரு, அது வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டால் அம்மா வெறுத்துப்படுறது. கொள்கைக்காக இருக்கிறேன், இது மார்க்கத்தில் உண்டா? கொள்கைக்காக வெறுக்கிறது என்பதை நான் எதுக்கு தான்? அந்த தீய செயலுக்கு மட்டும்தான். அந்த ஒரு ஸ்டேஜ் கடந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க தாய் தான். எவ்வளவு தப்பான விஷயங்களை வற்புறுத்தினாலும் அதை கேட்காத. அதை வற்புறுத்திய காரணத்தினால் அந்த செயலை நீ செய்யக்கூடாதே தவிர அவங்களுக்கு சோறு போடாமல் இருக்க முடியுமா? அவங்களுக்கு மருத்துவம் செய்யாமல் இருக்க முடியுமா? அவங்கள தூக்கி சுமக்காமல் இருக்க முடியுமா? எங்கள் அம்மா வந்து வரதட்சணை நாங்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அல்லாவுக்காக வெறுத்து விட்டோம். இப்படி மார்க்கத்தில் இருக்குதா? அல்லாவே ரெண்டையும் அழகாக சேர்த்துல சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இணை கற்பிக்க சொன்னால் கேட்காத. ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, துன்யாவில் அழகான முறையில் தோழமையாக இருந்துக்க. துன்யா விஷயம் கொடுக்கறது, வாங்குறது, சாப்பாடு போடுறது, மருத்துவம் செய்கிறது, உடை வாங்கி கொடுக்கறது, அவங்கள மரியாதை செலுத்துறது, கண்ணியப்படுத்த, இந்த விஷயங்களில் குறைய வைக்கக்கூடாது. அந்த தப்பு சொல்கிறாங்கல்ல நம்மளை செய்ய சொல்லி, அதை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் உங்கள் தாயார் வந்து ஒரு ஷிர்க்கிலே மூழ்கி போனவங்களா இருக்கட்டுமே, ஷிர்க்கில் மூழ்கி போனார்கள்னா அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். அந்த ஷிர்க்கை உங்கள் மீது திணித்தால் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த ஷிர்க்கு தவறு என்பதை உங்கள் தாயாருக்கு புரிகிற வகையில் விளக்கி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் சொல்லிக்கொண்டு அவங்க அதில் தான் பிடிவாதமாக இருக்கிறார் என்ற காரணத்துக்காக வேண்டி நாங்கள் கொள்கை தான் முக்கியம், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியுமா? நான் கொள்கை தான் முக்கியம், உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. அவங்க தாய் தான். தாய் தந்தைங்கிற முதல்ல விளக்கிக்கொள்ளணும். தாய் தந்தை இந்த மாதிரியான உறவுகள் வந்து நம்மளா வந்து முயற்சி பண்ணி தேர்வு செய்கிற ஒரு உறவு கிடையாது. ஒரு கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கிறது, அது அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்குது என்று சொன்னாலே நம்ம தேர்வு செய்கிற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கிறது. நம்ம தான் யார் மனைவியாக வரணும்னு என்ன செய்கிறோம்? பல போட்டாக்களை பார்க்குறோம், பெண் பார்க்க போகிறோம், பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். யார் கணவனாக வரணும் என்பதை ஒரு பெண்ணு தான் என்ன செய்கிறா? அவர் தேர்ந்தெடுக்கிறார். தாய் தந்தைக்கு நமக்கு செய்ய முடியுமா? நானா ஐயா பண்ணி இவர் தாய் ஆக்கிடுவோம், இவர் தகப்பன் ஆக்கிடுவோம்னு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ தாய் தந்தை இந்த மாதிரியான உறவு வந்து அல்லாஹ் வந்து நமக்கு திணிச்ச ஒரு உறவு. அந்த உறவை வந்து மாற்றுவது, அதை வெட்டி முறிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த அனுமதியுமே கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஓ சாஹிபுகுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, தப்பான காரியங்கள் அவங்க சொல்ல கேட்காத. அதே நேரத்தில் துன்யாவுடைய விஷயங்களில் அழகான முறையில் தோழமையாக இருந்துக்க. சாஹிபுனா தோழமை, சாஹிபுனா சஹாபின்லாம் சொல்கிறோம்ல, தோழமையாக இருக்கணுமா, தோழன் மாதிரி நடக்கணுமா தாய் தந்தையர்கிட்ட. அதுவும் என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டால் மஅரூஃபா, ரொம்ப அழகான சிறந்த முறையில் அவங்களோட தோழமையாக இருந்துகொள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஒத்தபி சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் திரும்பி சென்றார் நல்லடியார்கள், அவங்க பாதையில் போ. இதுக்கு முந்தி வாழ்ந்த நல்லடியார்கள்லாம் பெற்றோர்களை அப்படித்தான் நடத்தினார்கள். பெற்றோர் விஷயத்தில் அவ்வளோ பேணுதலாக நடந்தார்கள். உனக்கு முன் சென்று நல்லவர்கள்லாம் எடுத்துப்பார், அந்த பாதையில் நீயும் போ என்று சொல்லிவிட்டு சும்மா இளைய மர்ஜிவுக்கும், என்னிடத்தில் தான் நீங்கள் திரும்பி வர வேண்டும். எல்லா இடத்துல முத்திரை வைக்கிறான்லாம். பெற்றோரை கவனிக்கிற விஷயங்கள்ல இப்படி தொழுகை நோன்பு வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் என்னிடத்தில் வரணும் என்று எச்சரிக்கை வைக்கிறானோ, அதே மாதிரியான எச்சரிக்கை வந்து பெற்றோரை கவனிக்கிற விஷயத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் சும்மா இளைய மர்ஜிவுக்கும், என்னிடத்தில் தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது. நம்பிவுக்கும் பிமா குந்தும் தாமலும்,
நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க என்பதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். தப்புண்டு விளங்காம உலகத்திலாம் அப்படித்தான் பெற்றோர் நடத்துறாங்க என்பதற்காக நீ கொடுமைப்படுத்துவாயானால் உனக்கே தெரியாது, கொடுமைப்படுத்துறா தெரியாது. நான் ஒன்று ஒன்றா உனக்கு சொல்லுவேன். டே இத்தனை அந்த என்ன பண்ண நடத்தியா, உங்கள் அம்மா இப்படி நடத்தினியா, உன் தந்தை இப்படி நடத்தினியா, உன் தந்தையை சித்திரவதை பண்ணினியா, உன் தந்தையை எதிர்த்து பேசினியா, உன் தந்தையை மனம் கொண்டுபடி செஞ்சியா என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்லித் தருவேங்கிறான். சொல்லித் தர்ற கிளாஸ் நடத்துறதா அடிப்பேன் அர்த்தம். அல்லாஹ் வந்து உங்களுக்கு அங்கே சொல்லித் தருவேன்னு அர்த்தம். சொல்லி சொல்லி அதற்குரிய பனிஷ்மெண்ட்டை தர வேண்டியதுக்கு அர்த்தம். இப்போ நபியுக்கும் பிமா குந்தும் தாமலும், நீங்கள் செஞ்சு கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன், உங்களுக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கவனக்குறைவாக நடந்தீர்கள் என்று சொன்னால், அவங்களை கொடுமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், அவங்களை கவனிக்க தவறினீர்கள் என்று சொன்னால், எப்படி இறைவனுக்கு செய்கிற கடமைகளை குறை வைத்தால் அல்லாஹ் அவங்களை விசாரிப்பானோ இதே போல விசாரிப்பான். சொர்க்கத்துக்கு போகிற பாதை அடைக்கப்பட்டு போய்விடும். பெற்றோரை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சொர்க்கம் சொல்லுகிற வாசல் பாதையில் பெரிய தடைக்கல்லை பாறாங்கல்லை போட்டு விட்டீர்கள், நீங்களே போட்டு கொண்டீர்கள். அதை அப்புறப்படுத்தினால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பது என்ன செய்கிறோம், அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது 31-15 ஆச்சா. அடுத்து 46வது அத்தியாயத்தில் வந்து 15, 16, 17, 18 இந்த வசனங்களில் வந்து பெற்றோரை குறித்து அதிகம் வலியுறுத்துகிறான். 46வது அத்தியாயத்தில் 18 வரைக்கும், 15 இருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மத நூல் இறைவனை வழிபடுவதற்காக உள்ள விஷயங்களை சொல்லித்தர ஒரு நூலில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறான்ல, பெற்றோரை மதிக்கிற விஷயங்களை கவனிக்கிற விஷயங்களை அதிகமாக அல்லாஹ் வந்து வலியுறுத்தி சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வசையினல் இன்சானில் வாலிதை ஹுஸ்னா, மனிதனுக்கு வந்து பெற்றோர் விஷயத்தில் ஹுஸ்னன் அழகாக நடக்குமாறு வலியுறுத்துகிறோம். அழகிய முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். ஹமலத்து ஹும்ஹு குர்ஹன், சிரமப்பட்டு அவனை அவள் சுமந்தாள். வல்லாத்து குர்ஹன், சிரமப்பட்டு தான் பெற்று எடுத்தாள். பெற்றெடுத்தல் என்பது என்னது, மரணத்தினுடைய விளிம்பை தொட்டு விட்டு தான் திரும்பி வருகிறார். எத்தனை பேர் அந்த பிரசவிக்கிற நேரத்தில் மூத்தா போயிடுவாங்க. அவள் மரணத்தின் வாசலை தட்டி விட்டு திரும்பி வருகிறாள். அவ்வளோ சிரமப்பட்டு செஞ்சாள் என்று சொல்லிவிட்டு ஹம்லுஹு ஃபிசாலுஹு சலாசுன ஷஹரா, அவனை சுமந்தது பால் விட்டு இதெல்லாம் 30 மாதங்கள் அவள் உன்னை சுமந்து பாதுகாத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பெற்றோரை கவனிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு செஞ்ச பெற்றோரை எப்போ பெற்றோருடைய அருமையை விளங்குறான்னு கேட்டால், ஒரு 40 வயசு வரும்போது விளங்கி விட வேண்டும். 25 வயசுல விளங்காமல் இருக்கலாம். ஏன்னா 25 வயசு நீ இருக்கும் பொழுது உன் பெற்றோருக்கு உன் தயவு அதிகமாக தேவைப்படாது. நீ ஒரு 30 வயசாக இருக்கும் பொழுது உன் அரவணைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் உன் பெற்றோர் இருக்க மாட்டார்கள். நீ ஒரு 35 வயசாக இருக்கும்போது இருக்க மாட்டார்கள். நீ ஒரு 40 வயசு அடையும் பொழுது தான் உனக்கு ஒரு மனைவி, உனக்கு ஒரு பிள்ளைன்னு வரும் பொழுது தான் என்ன புரியும், அடாடா இந்த மாதிரி தானே நம்ம தாயாரும் செஞ்சுருப்பாங்க, நம்ம தாயாரும் நம்ம மனைவி படுற மாதிரி கஷ்டத்தை பட்டுத்தானே நம்மளை பெற்றிருப்பார்கள். எப்போ பாடம் கற்பானா, 40 வயசில். அந்த 40 வயசுலையும் நீ பாடம் பெறலை என்று சொன்னால் உனக்கு மறுமை வெற்றி இல்லைங்கிறது அல்லாஹ் இந்த பின்னாடி வரிசை அதில் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், 25 வயசுக்காரன் தாயை ஏற்று பேசுவாங்க. அது வந்து வயசு கோளாறு. என்னத்தை ஏற்று பேசினாலும் அந்த தாயாருக்கு வந்து இவன் ஏற்று பேசுறதுனால பெரிய பாதிப்புலாம் வராது. ஏன்னு கேட்டால் அவங்க சுயமாக செயல்படுவாங்க. இவன் 25 வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனை வயசாக இருக்கும், ஒரு 40 வயசு 45 வயசாக இருக்கும். அப்போல்லாம் அவங்களுக்கு இயல்பாக செயல்பட முடியும். இவன் தயவுல தான் இருக்கணுங்கிற ஒரு நிலைமையில் அவங்க இருக்க மாட்டார்கள். அதனால அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், மனிதன் எப்போ இதை முக்கியமாக உணர வேண்டும் என்றால், 25 உணராமல் போ, 30 உணராமல் போ, 40 வயசு உங்களுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அப்போ நீங்கள் தாயை உணராவிட்டால், அப்போ உங்கள் தாயார் வந்து 60க்கு மேலே போயிடுவாங்க. எப்போ நீங்கள் 40 வந்துட்டீங்களோ உங்கள் தாய் தந்தையர் வந்து 60, 70, 80 அந்த மாதிரி போய்விடுவார்கள். அந்த நிலையை வரும்போது கூட நீங்கள் பெற்றோரை கவனிக்கவில்லை என்று சொன்னால், உணரவில்லை என்று சொன்னால், அது என்ன கதிக்கு ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி, ஹத்தா இதா பலகா சுத்தஹு பலகா 40 சனா, பருவத்தையும் அடைந்து 40வது வயசை ஒருத்தன் அடையும் பொழுது கால இறைவா அப்போ தான் சொல்லுகிறான், ரப்பி அவுசீனி அன் அஷ்குர நியாமத்த கல்லத்தி அண்ணாமத்த அலைய வாழா அலிதைய, இறைவா எனக்கும் என் தாய் தந்தையருக்கும் நீ வந்து வழங்கி அருள் இருக்குத, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. எப்போ 40 வயசு வரும்பொழுது தான் அவன் பிள்ளை இருக்குல்ல, அவன் பிள்ளைய வந்து இவனை அன்பு செலுத்தக்கூடிய நேரம் வரும்பொழுது தான், ஆகா நம்மளும் நம்ம பெற்றோரை வந்து அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு 40 வயசில் பாடம் படிக்கிறான்னு என்ன அர்த்தம், படிக்கணும். 40 வயசு வரும்போது என்ன செய்யணும், இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செஞ்ச நன்றிகளுக்கு அருட்கொடைகளுக்கு என்னை நன்றி செலுத்துறவனை ஆக்கிவிடு.
ஒன் ஆமல சாலிகன் தர்லாஹு, நீ விரும்பக்கூடிய நல்லறம் செய்வதற்கு வாய்ப்பை எனக்கு தந்துவிடு. அஸ்லிஹி ஃபி துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் நல்லதாக்கி வச்சிரு. ஏன்னு கேட்டால் பெற்றோரை நம்ம கவனிக்கலன்னு சொன்னால் நம்ம புள்ள நம்மளை கவனிக்க மாட்டான். அப்படிங்கிறலாம் எப்போ வருது? 40 வயசு வரும் பொழுது இவன் புள்ளையே இவனை எதிர்த்து பேசக்கூடிய நிலை வரும் பொழுது தான் உணர்றான், ஆஹா நம்ம தாய் தந்தையரை நம்ம இப்படித்தானே செஞ்சோம் அப்படி நினைத்து கொண்டு இப்போ உணர்ந்து கொள்கிறான். அப்படி உணர்ந்தானே ஆனால் அப்போ இதை சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உலாயி கல்லதீன நத்த கப்பல் அன்ஹும், இவரிடமிருந்து தான் அஹ்சனமா அமிலு, இவர்கள் செய்த நல்லர்களை ஏற்றுக்கொள்வோம். ஒன்னத்த ஜாவது அன் செய்யாத்திகும், இவங்க செஞ்ச தீமைகளைத்தான் நம்ம மன்னித்து விடுவோம். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் இவர்கள் இருப்பார்கள். வாத சிதுகி, இது மெய்யான வாக்குறுதி. அல்லது காணு யுவதூன், அவர்கள் வாக்களிக்கப்பட்ட வாக்குறுதி அல்ல, இது மெய்யான வாக்குறுதி. நல்லா சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் இதில்? நீ 20, 25 இளமை முறுக்கள் இருக்கும்போது உன் பெற்றோரை கவனிக்காமல் இருந்தியா, அதற்கான ஒரு கட்டம் உனக்கு வரல, தொலைஞ்சு போ. அதை சின்னதாக எடுத்துக்கிறான்ல. ஏன்னு கேட்டால் அப்போதைக்கு என்னால் செய்ய முடியாது, நீ இருக்கிறதுனால உன் தாய் தந்தையார் கஷ்டம் வராது. 40 வயசு அடைஞ்சவனை எப்படி மாறணுமா? இறைவா, நீ ஏன் நான் உனக்கு நன்றி செலுத்தினேன், என் தாய் தந்தைக்கு நீ அருள் செஞ்சிருக்கிறிய, அதுக்கு சேர்த்து நான் நன்றி செலுத்தினேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளக்கூடிய பருவத்தை நீ எப்போ அடையணும்? 40 வயசில் அடைஞ்சின்னு சொன்னால் உலாய்க்க இவர்கள் தான். 40 வயசு கடந்த யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்கிட்ட நடக்கிற விதம் மாற வேண்டும். 40 வயசுக்கு முன்னாடியும் கவனிக்கத்தான் வேணும், 20லையும் கவனிக்கணும், 25லையும் கவனிக்கணும் என்று சொன்னால் அந்த இளமை முறுக்கு அதை உணர செய்யாது. உங்களுக்கே ஒரு புள்ள குட்டின்னு வரும்போது வாழ்க்கையில் நேரடியான அனுபவ பாடம் தான் உங்களுக்கு தாய் தந்தையரை புரிய வைக்கும். சொல்லி நடத்துகிற பாடம் உங்களுக்கு புரிய வைக்காது என்று அல்லாஹ் அது லேசாக எடுத்துக்கிறான். எப்போ நீ கவனிச்சு ஆகணுங்கிறான்? நீ 40 வயசு அடைந்து விட்டாய் என்றால் நீ அவங்களை என்ன செய்யணும்? அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உலாய்க்க, இப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லது என்ன தகப்பல் அன்ஹும் அஹ்சனமா அமிலு, இவங்க செஞ்ச நல்லறங்களை தான் ஏற்றுக்கொள்வோம். இப்படி நடக்காதவன் நல்லறங்கள் ஏற்கப்படாதுன்னு அர்த்தம். நீ 40 வயசுக்கு பிறகு நான் தொழுகிற, இபாதத்து பண்ணுற, ஹஜ்ஜிக்கு போகிற, உம்ரா செய்கிற, வருஷத்துக்கு வருஷம் 4 உம்ரா பண்ணுற, எல்லாம் செய்கிற, ஆனால் உன் பெற்றோரை கவனிக்கலை என்று சொன்னால் உன்னுடைய நல்லறங்களை ஏற்றுக்கிற மாட்டோம். இதில் அடங்கியிருக்கா இல்லையா? உலாய்க்கல்லதீன நான் தகப்பல் அன்ஹும் அஹ்சனமா அமிலு, இவங்க செஞ்ச நல்ல காரியங்களை இவங்களிடமிருந்து தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நத்த ஜாவுசன் செய்யாத்திகும், இப்படி 40 வயசுக்கு பிறகு பெற்றோரை கவனிக்கிறான் பாருங்க, அவனுடைய தீமைகளைத்தான் நம்ம மன்னிப்போம். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, இவங்க தான் சொர்க்கவாசிகளில் இருப்பார்கள். வாத சிதுகி, இது மெய்யான வாக்குறுதி. அல்லது காணு யோதூன், இவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளே மெய்யான வாக்குறுதியாகும் அல்லாஹ் சொல்றானே. இது எதை காட்டுது? 40 வயசு அடைந்த ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டு போங்க. 40 வயசு அடையும் போது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் தயவில் தான் இருக்க வேண்டிய நிலைக்கு வந்து விடுவார்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்கள் ஆதரவு இல்லாமல் இருக்க முடியாது. பெரும்பாலும் 1-2 விதிவிலக்காக இருக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு 40 வயசு அடையும் பொழுது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் அரவணைப்புக்கு ஏங்குவார்கள், உங்கள் அன்புக்கு ஏங்குவார்கள், உங்களுடைய உதவிக்கு ஏங்குவார்கள், உங்களுடைய கரிசனத்துக்கு ஏங்குவார்கள், உங்களுடைய கவனிப்புக்கு ஏங்குவார்கள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க தவறினால் உங்கள் நல்லறங்கள் ஏற்கப்படுமான்னு சொல்ல முடியாது, உங்கள் தீமைகள் மன்னிக்கப்படுமான்னு சொல்ல முடியாது. அப்போ எதுக்காக நம்ம இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம்? இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்ம இருப்பது எதுக்காக வேண்டி? இந்த உலகத்தை நல்லா இருக்கிறதுக்காக வேண்டியா? இல்லை, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே அல்லாஹ் கேள்வி கேட்பான், எதுக்கு நீங்கள் தொழுவுறீங்க? ரமலான் மாதத்தில் உட்காந்து எதுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க, பட்னியாக கிடக்குறீங்க? எல்லாம் எதுக்காகத்தான்? என்னுடைய இறைவன் இதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான், இதை செஞ்சால் தான் நான் தப்பிப்பேன். அதான காரணம். இதை செஞ்சாதான் தப்பிப்பேன் என்பதற்கு செய்கிற நீங்கள் உங்கள் பெற்றோர் விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னு சொன்னால் அங்கே லாசாயிருன்னு நல்லா சொல்கிறானே, இவங்களுக்கு மெய்யான சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிற கருத்து அடைக்க சொல்கிறானே. அப்போ அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு மேட்ரு. அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல 6வது அத்தியாயத்தில் 151வது வசனம், இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஹராமாக இருக்குது, உங்களுக்கு தடுக்கப்பட்ட காரியங்கள் என்னென்ன என்று ஒரு சின்ன லிஸ்ட்டு போடுறான். நிறைய காரியங்கள் இருக்கிறது, இந்த வசனத்தில் ஒரு சிறு லிஸ்ட்டு போடுகிறான். தடுக்கப்பட்ட காரியம், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், தாலோ வாருங்கள், எல்லா மக்களையும் கூப்பிடுங்க, வாருங்கள், அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அழைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான், எதையெல்லாம் தடை செய்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று எல்லாம் கூப்பிட சொல்கிறான். எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்னென்னலாம் நீங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன செய்கிறது உங்களுக்கு ஹராமு,
என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீ இணை கற்பிக்க கூடாது. அதான் இணை கற்பிக்கிற ஹராம்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. அதான் இணை கற்பித்தல் என்பது அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறான். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோரை அழகான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ அழகான முறையில் கவனித்துக் கொள்ளாமல் இருப்பது ஹராம். அழகான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எதில் இது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஹராமானதை பட்டியலிடுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் சொல்லும்போது பெற்றோரை கவனிங்கிறான். அப்போ கவனிக்காத தவறினால் அவன் ஹராமை செய்கிறான். பெற்றோருக்கு கவனிக்க தவறிவிட்டார்கள் என்று சொன்னால், அழகான முறையில் அவங்களை உபசரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் ஹராமை செய்கிறான். வேறு விஷயங்கள், உலா தக்துரு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொல்லாதீங்க. அப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை கொள்ளாதீங்க. நகனு நர்சுக்கும் ஐயாகும், உங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் உணவளிக்கிறோம். வலா தக்கர்புல் ஃபவாஹிஷ, அருவருக்கத்தக்க காரியங்களை நெருங்காதீர்கள். மா லஹர மின்ஹா மா பத்தன், அதில் வெளிப்படையாக தெரிவதையும் அந்தரங்கமாக இருப்பதையும் நெருங்கி விடாதீர்கள். வலா தக்துல் நஃப்ஸல்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற அந்த கொலையை செய்து விடாதீர்கள். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இதை அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், வலியுறுத்தி சொல்கிறான். லஅல்லக்கும் தாக்கிலும், நீங்கள் விளங்கி புரிந்து நடந்து கொள்வதற்காக என்று. இது 6வது அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் என்ன வருது, அதாவது இப்போ இந்த பெற்றோரை கவனித்தல் என்கிற விஷயத்தை ஒருத்தன் தவறு செஞ்சான்னு சொன்னால் அவன் ஹராமை செய்கிறான். நம்ம ஹராம் விஷயத்தில் எவ்வளோ பேணுதலாக இருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் பன்றி சாப்பிடுவீங்களா? ஹராமு. நாய்க்கறி பிரியாணி சாப்பிடுவீங்களா? அது ஹராமு. சாராயம் குடிப்பீங்களா? ஈமான் உள்ளவன் இறையச்சம் உள்ளவன் குடிக்க மாட்டான், ஹராமுங்கிறீங்கல்ல. அப்போ வட்டி வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? இதெல்லாம் ஹராம் தானே. இதெல்லாம் எப்படி ஹராம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் பெற்றோரை நீங்கள் நோவினைப்படுத்துகிற ஹராம், உங்கள் பெற்றோரை தொல்லைப்படுத்துறது ஹராம், அவங்கள மனம் கூண செய்வது ஹராம். அப்போ ஹராமாக அல்லாக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நம்ம எப்படி மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி இதே கருத்துப்பட 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இப்போ வசைனல் இன்சானவி வாலிதை ஹுஸ்னா. இதெல்லாம் ஒரு மத நூல், வேத நூலுங்க. இதில் அல்லாஹ் பற்றி வணங்குறது சொன்னால் போதும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் பெற்றோருக்கு இவ்வளோ வசனங்களை ஒதுக்குறான். இப்போ வசைனல் இன்சானவி வாலிதை ஹுஸ்னா, பெற்றோருக்கு நீ அழகாக நடந்துக்கன்னு உன்னை வலியுறுத்துறேன். ஒரு விஷயத்துக்கு எத்தனை சூறாவில் எத்தனை இடத்துல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலியுறுத்துகிறேன். ஒயின் ஜாகதாக்க, உன்னை அவர்கள் வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால், லி துஷ்ரி கபி மா லைசில கபி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத ஒன்றை இணை வைக்குமாறு வற்புறுத்துவார்கள் என்று சொன்னால், பலா துதிஹுமா, அவங்களுக்கு கட்டுப்படாத, இளைய மர்ஜிவுக்கும், என்னிடத்தில் தான் உங்களுடைய மீளுதல் இருக்கிறது என்று அதனையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 215வது வசனத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். நம்ம காசு பணத்தை செலவழிக்கிறோம். இந்த காசு பணத்தை நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களுக்கு நல்ல தாராளமாக செலவு செய்கிறீங்க. பெற்றோருக்கு செய்யும்போது கணக்கு பார்க்குறீங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். பெற்றோருக்கு செய்கிற விஷயத்தில் என்ன செய்வாங்க, வயசான ஆள் தானே, அவருக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி என்ன செய்யணும். செலவழிக்கிற விஷயத்தில் ரொம்ப பெற்றோருக்கு செய்கிற விஷயம் மட்டும் தாய் தந்து மனைவி மக்களுக்கு செய்கிற மாதிரி பெற்றோருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயுமே சிக்கனமாக எல்லாத்துலேயும் கம்மியாக செலவு பண்ணுறது ஒருத்தனை பழக்கமாக இருந்தால் அது ஒரு கணக்கு. இவன் ஊர் உலகத்துக்கெலாம் அள்ளி நல்லா கொடுப்பான். நல்ல பள்ளி வாசலாக இருந்தால் 5 லட்சம் வச்சு கேட்பான். அனாதை நிலையமாக அந்த 1 லட்சம் வச்சுக்கேன்னு சொல்லுவான். அதே மாதிரி தன்னுடைய சொந்த பந்தங்களை மனைவி மக்களுக்குன்னு அள்ளி என்ன செய்வான், கொடுப்பான். பெற்றோருக்கு வரும்போது மட்டும் என்ன செய்வான்னு கேட்டால் இருக்கிறதுலே பழைய அட்டு பிடிச்ச அந்த ஆடைகள் எடுத்துக்கொண்டாந்து கொடுப்பான். சாவப்போகிற கட்டை தானே அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பெற்றோர் விஷயத்தில் செலவழிக்கிற இதில் ரொம்ப ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய தன்மை மனுஷனுக்கு இருக்கிறது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் காலத்தில் சில பேர் நாங்கள் கேட்குறாங்க, நாங்கள் எதை செலவழிக்கிறது, கேள்வி என்ன, அலுவனக்க மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் என்ன செலவழிக்கிறேன்னு கேட்குறார்கள். யாருக்குன்னு கேட்கல, கேள்வி என்னது, என்ன செலவழிக்கிறேன். நாங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், அதில் அம்புட்டை செலவழிக்கணுமா, பாதி செலவழிக்கணுமா, காவாசி செலவழிக்கணுமா, 10% செலவழிக்கணுமா, என்ன செலவழிக்கணும் என்று கேட்கிறார்கள். அலுவனக்க மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிப்பது என்று கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், எதைங்கிறது பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை. குல் மான் பக்து மின் ஹைரில், நல்ல பொருளாதாரத்தை நீங்கள் செலவழிப்பீர்களே ஆனால் ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு செலவு செய். அது கொஞ்சமாக ரொம்பவோ. முதல்ல செலவு என்ன இருக்கு, அம்மாவுக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு ஒரு தனி ரூமு, வசதி இல்லாத காலத்தில் குடிசையில் இருந்திருப்பீங்க, இவ சம்பாரிச்சிட்டீங்க. அம்மா சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு அறை, அவங்களுக்கு ஒரு கட்டில், அவங்களுக்கு ஒரு மெத்தை, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த மாதிரி எல்லாம் செலவழிக்கிறது பூரா உங்கள் அம்மாவுடைய தேவைகளுக்கு என்னென்ன இருக்குது அதை செலவழிக்கணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான்.
எதை செலவழிக்கிறன்னு கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் பதில் சொல்கிறான், மான் பக்து மின் ஹைரின், நீங்கள் எதை செலவழித்தாலும் சரி ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு ஃபஸ்ட்டு செலவழிங்க, ஒல் அக்ரபீன அப்புறம் உறவினருக்கு செய்யுங்க, ஒல் எத்தாமா அனாதைகளுக்கு செய்யுங்க, ஒல் மசாக்கின் ஏழைகளுக்கு செய்யுங்க, ஒபினி சபீல் திக்கற்றவர்களுக்கு செய்யுங்க, ஒமா தஃபாலு மின் ஹைரின், நீங்கள் எதை நல்லது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், கூலி தருவான் என்று சொல்கிறான். 215 அதை உறவினர்கள் எத்தீமை மிஸ்கின் எல்லாம் அப்புறமேல் பார்த்துக்குருவோம். பெற்றோர் விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ எதை செலவழிக்கணும்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய செலவீனங்களில் எதை கவனிக்க வேண்டும் என்றால், நம்ம செலவினத்தில் அம்மாவுக்கு முதல்ல என்னன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிற சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன மாதிரி வசதிகள் தேவைன்னு சொல்லுங்கள். சக்திக்கு உட்பட்டு உங்கள்கிட்ட சக்தி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு ஊர் உலகத்துக்கு செய்கிறதுக்கு நிறைய செய்கிறீங்க. அம்மா அத்தாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன வந்துடுதுன்னு கேட்டால், அது சாவப்புற கட்டை இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மனுஷன்ட்ட இருக்கிறது. சாவப்புற கட்டையாக இருந்தாலும் நீ சாவப்புற கட்டையாக இருக்கும்போது நீ ஆசைப்படுவேன். அந்த மாதிரி விளங்கி கொள்ளணும். எந்த வயசுக்கு போனாலும் மனிதனுடைய அந்த எதிர்பார்ப்பு ஆசைகள் எல்லாம் குறையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பெற்றோர்கிட்ட உங்களுக்கு என்னமா வேணும் சொல்லுங்கள், எல்லாம் செஞ்சு தர்றோம் என்று கேட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்பதை அல்லாஹ் 2:215 சொல்லுகிறான். இப்படி பெற்றோருடைய உரிமைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம என்ன செய்வோம் பார்த்து பெற்றோரை மதித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்கள நம்ம மாறணும். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளைய தினம் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.